வணக்கம். இன்று ஆர்ஆர்பியில் 2025 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ABCDXY ஈச் ஸ்கோர்டு டிஃபரண்ட் மார்க்ஸ். 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒன்லி 2 people scored more than A. Only B has scored less than D. X has got more than Y but less than C. How many scored more than X ன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பார்த்த உடனே நமக்கு தெரியுது நம்ம இப்போ ரேங்கிங் போட்டாகணும். 6 பேர் இருக்காங்க. அதனால நான் இப்போ 6 நம்பர். இப்போ சென்டென்ஸை நல்லா படிச்சு பாருங்க. ஒன்லி 2 people scored more than A. ஏவுக்கு மேல 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது 3வது பொசிஷன்ல ஏ இருக்காரு. ஏக்கு மேல 2 பேரு. இப்போ இந்த 2வது சென்டென்ஸ் படிங்க. ஒன்லி பி ஹேஸ் ஸ்கோர்டு லெஸ் தேன் டி. பி மட்டும்தான் டிக்கு கீழே மார்க் கீழே வாங்கியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல பி 5th பொசிஷன்ல டி. பி ஹேஸ் ஸ்கோர்டு லெஸ் தேன் டி. அதுவும் இல்லாம ஒன்லி பின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிக்கு கீழே வேற யாருமே இல்லை. இப்ப நெக்ஸ்ட் லைன் படிங்க. எக்ஸ் ஹேஸ் காட் மோர் தேன் ஒய். எக்ஸ் வந்து ஒய்யை விட அதிகமா வாங்கியிருக்காரு. பட் லெஸ் தேன் சி. சியை விட கீழே வாங்கியிருக்காரு. அப்ப இந்த பொசிஷன்ல தான் இப்ப நம்ம எழுதி ஆகணும். அப்ப பாருங்க, இது சின்னு ஆயிடும், இது எக்ஸ், இது ஒய். அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து சி. இந்த ஆர்டர்ல இப்ப ரேங்கிங் நம்ம பண்ணிட்டோம். கொஸ்டின் என்ன பாருங்க. ஹவு மெனி ஸ்கோர்டு மோர் தேன் எக்ஸ். எக்ஸை விட மேல எத்தனை பேர் வாங்கியிருக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. அப்போ ஒன்லி 1 தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர்.